ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமர் கெழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதர சிநேகிதத்திலே ஒருத்தர் மேலொருவர் பட்சமாயிருங்கள், கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் பேரில் ஒருவர் பட்சமாயிருங்கள், கணம் பண்ணுவதிலே ஒருவரைக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களில் நாம் அன்பு தணிந்து போகும், பூமியில அன்பு குறைவுபட்டு போகும், குடும்பத்துல குறைபட்டு போகும், பிள்ளைகளுக்குள் குறைபட்டு போகும், புருஷன் மனைவிக்குள் குறைபட்டு போகும், பெற்றோர்களுக்குள் குறைபட்டு போகும். இப்படி அன்பு தணிந்து குறைபட்டு ஒன்றுமில்லாமல் போகிற இந்த நாட்களில் சகோதர சிநேகத்திலே நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அதை பேணி காப்பதிலே உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, கனம் பண்ணுவதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ள வேண்டுமா? கனம் பண்றதுல இன்றைக்கு சபைகளுக்குள்ள இந்த சகோதர சிநேகத்தை பார்க்க முடியவில்லை. அதுக்கு மாறா சபைக்குள்ள ஒரு மனுஷன் வரும்போதே அவன் ரட்சிக்கப்பட்டு உள்ள வரானா இல்லையான்றதே இப்ப கண்டுபிடிக்க ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவன் வரும்போதே பெண்கள் பக்கத்துல ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்துட்டே தான் வரான். அங்க சகோதர சிநேகம்ல சகோதரிகள் சிநேகம் அங்கே வெளிப்படுத்துகிறான். எவ்வளோ ஒருத்தரை லவ் பண்ணுறான். கடைசியில் நான் சமீபத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு சபைக்குள்ள அந்த பிரச்சனை என் காதுக்கு வந்தப்ப நான் அந்த சபையினுடைய அசோசியேட் பாஸ்டர் ஒருத்தர் இருக்கேன், அவர்கிட்ட இந்த மாதிரி இருக்க ஏன்னதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அவன் அந்த பெண்ணை விட பல வயசு சின்ன பையன். அவர் சொல்றாரு, வளரட்டும், இன்னொரு 5 வருஷம் போட்டோம், நம்மளே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். நான் சொன்னேன், இது விளங்குறதுக்காயா? விளங்குறதுக்கா? ஆண்டவருடைய பிள்ளைகள் நீ என்ன சொல்லணும்? கண்டிச்சு வளர்க்கணுமா? இல்லை இது எப்படி? அது ரொம்ப வேதனையா இருந்தது எனக்கு. சபை போகிற போக்கு ரொம்ப ரொம்ப வேதனையான நிலையில் போய் கொண்டிருக்கிறது. கனம் பண்ணுவதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். யார் கனம் பண்றா? ஹாய் கையை உயர்த்தி, ஹாய், என்ன ஹாய், எங்க ஹாய்? ஸ்தோத்திரம்னு சொல்ல தெரியாத ஒரு வம்ச ஜெனரேஷன் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஊழியக்காரர், ஏஜி சபையினுடைய தலைமை போதகராக இருந்த பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள், அவங்க ஜெயராஜ் அவர்கள் எப்படின்னா, அவங்க பெரிய தலைவர். அவங்க எங்க சபைக்கு வருவாங்க. வரும்போது நாங்க வாசல்ல நின்னா சின்ன பையன் பெரியவங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. 2 கரத்தை எடுத்து கும்பிட்டு தோத்திரம் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை உங்களை பார்த்து தோத்திரம் சொல்லிட்டா அடுத்தது அவங்களுக்கு மறக்கவே மறக்காது உங்க முகம். எங்க பார்த்தா தம்பி நல்லா இருக்கீங்களா, தோத்திரம் தம்பி நல்லா இருக்கீங்களா, அப்படி முதல்ல தோத்திரம், அப்புறம் நல்லா இருக்கீங்களா. கரங்களை கூப்பித்தான், இப்படி கையை உயர்த்தி அப்படிலாம் கிடையாது. அந்த மனிதன், தேவ மனிதன் என்பதற்கு அது ஒரு அடையாளம். முந்திக் கொள்ளணும். நாம் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணதுல முந்திக் கொள்ளணும். எங்க முந்திக் கொள்றோம்? அப்படி முந்திக் கொள்றது இல்லையே. இப்ப ஒரு இடத்துல சாப்பிட போறோம், சபைக்குள்ள சாப்பாடு போடுறாங்க. சிலர் இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க? சபைக்குள்ள சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு அவங்க முடிவாயிடுச்சுன்னா, வண்டி பெட்டியில ஒரு டிஃபன் கேரியர் ரெகுலராக வச்சிருக்கான்.
இவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே போய் டிஃபன் கேரில் ஃபில் பண்ணி கொண்டு வந்து வண்டியில் வச்சுட்டு மறுபடியும் இவன் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இவன் கிளம்பி வந்துடுவான். பின்னாடி வரக்கூடிய ஆட்களுக்கு அது இருக்கா இல்லையா, அது குறைஞ்சிருக்கா, அவங்களுக்கெல்லாம் போதுமா, நத்திங். எனக்கு தேவை, நான் என் வீட்டுக்கு இது நைட்டுக்கு வேணும், நைட்டுக்கு வேணும். சகோதர சிநேகமே இல்லை, கனம் பண்ணுவதில் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் பந்தி பரிமாறுறாரு, ஒரு இடத்துல ஆளை பார்த்து பரிமாறுறாரு. நல்ல அவருக்கு தெரிஞ்ச ஆள்னா பிரைஸ் பிரதர் அப்படின்ட்டு கறி துண்டா வருது. இல்லைன்னா அந்த கறியில் அந்த கோழியில் உள்ள ரக்கை, சின்ன சின்ன ரக்கைய அடி வச்சிருக்கார், அந்த தூள் எடுத்து வைக்கிறார். தெரியாத ஆள்னா பாருங்க, ஸ்நேகமே இல்லை. உன்னை நேசிப்பதை போல பிறரை நேசின்னு சொல்லியிருக்கார். இந்த கடைசி நாட்கள்ல நம்ம நேசிக்கணும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காண்பிக்கணும். இது பண்டிகையின் காலம் இல்லை, இது கிறிஸ்மஸ் பண்டிகை வந்த காலம். இந்த காலத்துல நீங்க ஒருவரை ஒருவர் நேசிக்கணும், ஏழைகளை நேசிக்கணும். நீங்க உங்க பணக்கார நண்பர்கள் இன்னைக்கு நீங்க ஒரு விருந்து வச்சீங்கன்னா நாளைக்கு உங்களை கூட்டு அவர் இன்னொரு விருந்து உங்களை விட டாப்பா வைப்பாருன்னு சொல்லி அவரை கூப்பிடக்கூடாது. அவருக்கு விருது கொடுக்கக்கூடாது. யாருக்கு தெரியுமா கொடுக்கணும்? இல்லாத ஜனங்களுக்கு நீங்க கொடுக்கணும். அதுதான் சகோதர சிநேகம். இல்லை அவங்களால அடுத்தவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல, அவங்களுக்கு கொடுங்க. அதுதான் கர்த்தருக்கு கடன் கொடுப்பது. இன்னொன்று பாருங்க, கடன் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுகிறது. இந்த ஏழை ஜனங்களை உதாசீனப்படுத்திடாதீங்க. ஏழையா இருக்காங்கல்ல, அவங்கள உதாசீனப்படுத்திடாதீங்க. உங்களை செல்வந்தரை மாத்துறது காரணமே அந்த ஏழை ஜனங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கத்தான், அவர்களுக்கு நீங்கள் பிரயோஜனமா இருக்கத்தான், அவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பதற்கு தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்க. அதனால இந்த காலை வேளையில ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. என்னன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஜீவனையே கொடுத்து தம்முடைய இரத்தத்தெல்லாம் சிந்தி நம்மை மீட்டெடுக்கும்படி தம்மை தந்தாரே, அந்த கிருபைய நாம பெற்றுக்கொண்டோமே. ஏழை ஜனங்க ஒருத்தர் அப்படிதான், நாங்க இந்த ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சபையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்ப அவரு சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்பன்ஸ் வாங்கி தரணும். அதனால நம்ம சபையிலிருந்து ஆண்டவர் உங்கள் மனதில் ஏவினா அந்த சண்டே கிளாஸ்க்கு இன்டர்பன்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சண்டே கிளாஸ்க்கு வந்திருக்கிற பிள்ளைங்க 50 பிள்ளைங்க. ஒரு மனுஷன் அரசாங்கத்தில் பெரிய உயர் அதிகாரி, மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவர். மனைவி இன்னொரு உயர் அதிகாரி, அவங்களும் நல்லா சம்பாதிக்கிறவங்க. அதுக்கப்புறம் பையன் 2 பசங்க, அதெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனால் இவர் சொல்லிட்டு போறார், நான் சாயந்தரம் முடிஞ்சா வந்து பார்க்குறேன். சரி, யாரும் வாங்கிட்டு வர மாட்டாங்க, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம ஜெபத்தை நடத்துவோம், நம்ம சண்டே கிளாஸ் நடத்துவோம், இருந்தால் பிஸ்கெட் இருந்தால் சாக்லேட் இருந்தால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையில நடத்திட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டார். பெரிய சந்தோஷம் எனக்கு. ஆஹா, வந்துட்டாரு. வந்து ஒரு எங்க ஊர் பகுதியில் சொல்லுவோம் பொறன்னு சொல்லுவோம், அதை மற்ற பகுதியில் வர்க்கின்னு சொல்லுவாங்க. அந்த பொற பாக்கெட், வர்க்கி பாக்கெட்டை கொண்டு வந்து கொடுத்தேன். அதில் 20 தான் இருக்கு. அதை வாங்கும் போதாவது கேட்டிருக்கலாம், ஃபஸ்ட்டு உங்களுக்கு அங்கே எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, நான் இது இப்படி வாங்க போகிறேன், எத்தனை வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். இல்லைன்னா
ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி நான் என்ன வாங்கிட்டு போகணும்னு கேட்டிருக்கலாம். 20 வாங்கிட்டு வந்திருக்காரு. வந்து கொடுத்துட்டு, பாஸ்டர் இதை எல்லா பிள்ளைகளுக்கும் நிறைவாக கொடுத்துருங்க. நான் சொன்னேன், தனியாக கூட்டு போய் பிரதர் 50 பிள்ளைங்க வந்திருக்காங்க. இல்லை பாஸ்டர் என்கிட்ட இதாக இருந்துச்சு. சரி பிரதர், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இது நிறைவெல்லாம் தர முடியாது. இதை கொடுத்தா 20 பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் போயிட்டார். ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஓம் பிள்ளைக்கு இதுவே ஓம் பிள்ளை கேட்டு பசிக்குதுப்பா எனக்கு எதாவது வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு கேட்டா, நீ போய் கடையில் போய் இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து உன் பிள்ளைக்கு கொடுப்பியா? அது பீஸாவும் பர்கரும் வாங்கி சாப்பிட்ற ஆள். உன் பிள்ளைகள் அப்படி சாப்பிட்டு வளர்கிற ஆட்கள். அந்த பிள்ளைகளுக்கு அப்படி செய்வியா? அப்போ இந்த பிள்ளைகள் ஏழை பிள்ளைகள் உனக்கு அவ்வளோ சீப்பா? அன்றைக்கு நான் சொன்னேன், நீங்கள் வாங்கி தர வேண்டாம். கர்த்தர் நிறைவாய் தருவார். நல்ல கவனிங்க, நிறைவாய் தருவார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஜெபமெல்லாம் அந்த பிள்ளைகள் வேணா நான் கண்ணீர் வடிச்சிருக்கேன் அந்த பிள்ளைகளுக்கு. ஒரு சமயம் ஒரு அம்மா 5 மணி இருக்கும் சாயந்தரம், வேக வேகமாக ஓடி வருது. சண்டே கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. அவங்க எட்டி பார்த்துட்டு, சார் பிள்ளைகளை கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா பிள்ளைகளுக்கு டீயும் பன்னும் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு வந்துருக்கேன் பிள்ளைங்க. நான் சொன்னேன், என்ன சிஸ்டர் அப்படின்னு. காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல பிள்ளைங்க, நான் காசு இல்லை, நான் வேலைக்கு போய் தான் கிடைச்ச காசில் கொண்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு பன்னும் டீயும் வாங்கிட்டு வந்தேன். அந்த பிள்ளைங்க சாப்பிட்டு வந்துடுது சார், ஒரு 5 நிமிஷம் அனுப்புங்க. என் இருதயமே உடஞ்சிச்சு, நொறுக்கப்பட்டுச்சு. அப்போ தான் நான் இதை சபைக்குள்ளே சொல்கிறேன், இப்படி பிள்ளைகள் பட்டினியோடு இருக்காங்க, நாம தான் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது தரணும், ஒரு பன்னாவது வாங்கி கொடுக்கலாம். ஆனால் பாருங்க, அந்த பன்னு வாங்கி கொடுக்கூட அவனுக்கு மனதில்லை. அதுவும் எத்தனை பிள்ளைங்களுக்கு நம்ம அந்த புற பாக்கெட்டை எத்தனை பிள்ளைங்களுக்கு நம்ம பிரித்து கொடுக்க முடியும்? ரொம்ப வேதனை. நாங்கள் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டா. அடுத்த வாரத்திலிருந்து ஒரு சகோதரரும் ஒரு சகோதரியும் சும்மா வருவாங்க. இந்த சண்டே கிளாஸ் டைமில் வருவாங்க. அவங்க வரும்போது அந்த வந்து உள்ளே கிட்ட ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. பிள்ளைகளை எண்ணுவாங்க. கடையில் போய் அவங்க மனதில் என்னெல்லாம் வாங்கணும்னு தோணுதோ அந்த பிள்ளைகளுக்கு சரியாக வாங்கிட்டு வந்து ஒரு பிள்ளைக்கு 1 2 பல பண்டங்களை கொடுத்து அந்த பிள்ளைகளை சாப்பிட வச்சு அனுப்புவாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை இன்றைக்கு அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறான். இந்த அரசு அதிகாரி இருக்கான கஞ்சப்பைய, இவன் கஞ்சப்பையிலாவே இருக்கான். அவன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. நான் சொல்கிறேன், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறதுக்கு காரணம் நீ தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தான், உதவி செய்யத்தான், ஏழைகளுக்கு இறங்கதான். அதை கூட உன்னால் செய்ய முடியல அப்படின்னா உன் வாழ்க்கையில் கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்துக்காக அவர் தான் வருத்தப்படுவார். கணம் பண்ணுறது இல்லை. சொல்கிறது, நான் யார் தெரியுமா, நீ யாரா வேணா இருப்பா. நான் பல முறை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன உயர் அதிகாரம் இருந்தாலும் சபைக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் எல்லாருக்கும் சமம் தான், நீங்கள் எல்லாருக்கும் ஈக்குவல் தான். You are not an higher position people. All people are equal in sight of God in His presence. தேவனுடைய பிரசன்னத்தில் எல்லாரும் அவருக்கு சமம். அது சில நேரத்தில் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தானே உண்மை. சபைக்குள்ளே வந்து ஜாதி மதம் அல்லது அந்த தாழ் மனப்பான்மை, நான் உயர்ந்தவன், நான் பெரிய ஆள், அதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது. எல்லாம் சமம், எல்லாம் ஒன்றா உட்காருங்க. அப்படிதான் கர்த்தர் அப்படிதான் நடத்தினார், அப்படிதான் நடத்தி கொண்டு இருந்தார். இந்த காலை வேளையில் ஏன் இது இவ்வளோ காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரியல. நலாவியானவர் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஏழைகளுக்கு இறங்குங்கள், கனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவதை காண்பீர்கள். ஆமென்.